நான் தப்பாக ஒரு பொண்ணுக்கிட்ட பேசின மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அவங்களுக்கு போனோடனே நான் தான் பண்ணியிருப்பேன் அந்த விஷயத்தன்னு சொல்லிட்டு நம்பி செவிலே ஒன்று வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் இப்படி காமிச்சிட்டு நீ தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸ்க்ரீன்ஷாட் என்ன இருந்துச்சு? அப்படி கொஞ்சம் செக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, காசு வாங்கியிருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் என் ஆள் கூட போகிறப்போ ஒரு மாதிரியாக தான் பழகுவேன், பார்ப்பேன், நகத்தை வச்சு கீறுவேன், ஒரு மாதிரி ரஃபாக பிஹேவ் பண்ணுவேன், அப்படிலாம் இருந்துச்சு. சத்தியமாக நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இதை காட்டும் போது அவங்க நம்பி விட்டு போயிட்டாங்க. சைடில் ஒரு விஷயத்தை வச்சிருக்க வேண்டியதானே, அது நான் பண்ணலாமா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, செக் பண்ணி வேணா பார்த்துக்கணும். எனக்கு ஒன்று தான் ப்ரோ அப்போ ஹிட் ஆச்சு. 6 இயர்ஸாக நான் ஒரு கை கூட உன் மேலே பட்டது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது உனக்கு என்னை பற்றி தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நான் ப்ரூவ் பண்ணி தான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீ நம்பிட்ட அப்படின்னா லெட் இட் பி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேன். எதுக்கு ப்ரூவ் பண்ண, அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுமோ இல்லையா, என் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக யார் தான் நமக்கு அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், எவ்வளோ ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியல. எனக்கு இருக்க ஒரே கஷ்டம் நீ என்ன ஏன் நம்பல, நீ நம்பி இருந்தா எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்காது. மேபி அவங்க என் கூட நின்று நீ பண்ணியிருக்க மாட்டடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்.